இந்த கதையை நாம் வட இந்தியாவின் லக்னோவை மையமாக கொண்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் பின்னணியில் பரபரப்பான த்ரில்லராக உருவாக்குவோம். இது ஜான் என்ற இளம் தொழிலதிபரின் கதை. ஒரு நாள் காலையில் ஜான் கண் விழித்தபோது தான் ஒரு பிணப்பெட்டியில் கிடப்பதை காண்கிறான். உடல் மரத்து போய் வாய் திறக்கவோ கை கால்களை அசைக்கவோ முடியாத நிலை. ஆனால் அவனது காதுகள் எல்லாவற்றையும் கேட்கின்றன. வெளியே சில ஒலிகள், அவனுக்கு பரிச்சயமான குரல்கள். அது அவனது மனைவி மேரியின் குரல். அவளது நண்பன் ஜேம்ஸிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள். இறுதியாக ஜானிடமிருந்து விடுதலை கிடைத்தது என்று மேரி மகிழ்ச்சியுடன் கூறுகிறாள். இனி அவனது சொத்து முழுவதும் நம்முடையது. ஜேம்ஸ் சிரித்துக்கொண்டே, நான் பலமுறை அவனை கொல்ல முயற்சித்தேன், இப்போது வெற்றி பெற்றுவிட்டேன் என்று கூறுகிறான். ஜானின் இதயம் உடைந்து போனது. தான் மிகவும் நம்பிய மனைவி மேரி தன்னை ஏமாற்றியிருக்கிறாள். பிணப்பெட்டிக்குள் கிடந்தபடி அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. வெளியே மக்கள் நெருங்கி வரும் ஒலி கேட்டு மேரியும் ஜேம்ஸும் அமைதியாகினர். மேரி துக்கம் நடித்து ஜானின் அலுவலக சக ஊழியர்களிடம் பேசத் தொடங்கினாள். ஜேம்ஸ் அவனது பழைய நண்பனாக நடித்தான். ஜான் நினைவு கூர்ந்தான். சில மாதங்களுக்கு முன்பு மேரியின் நடத்தையில் அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவள் தன்னை கொல்ல திட்டமிட்டிருப்பாள் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. அவன் மனதில் கணக்கு போடத் தொடங்கினான். கடந்த சில மாதங்களில் நடந்த விபத்துகள், வீட்டு படிக்கட்டு உடைந்தது, பாதையில் ஒரு கார் அவனை இடித்திருக்கக்கூடிய சம்பவம், ஒரு திருட்டு முயற்சி, எல்லாமே மேரியின் திட்டமாக இருந்தது. திடீரென மேரியின் குரல் மீண்டும் கேட்டது. நான் அவனை திருமணம் செய்தது பழிவாங்குவதற்காக. அவனது தந்தை ஜோசப் என் வாழ்க்கையை அழித்தான். ஜானுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தனது தந்தையா? இவள் என்ன பேசுகிறாள்? ஜான் பிணப்பெட்டிக்குள் முயற்சித்தான். அவனது விரல்கள் அசையத் தொடங்கின. ஒரு சிறிய நம்பிக்கை அவனுள் பிறந்தது. புழுதி சடங்குகள் முடிந்து லக்னோவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ கல்லறையில் பிணப்பெட்டியை எடுத்துச் செல்ல மேரியும் ஜேம்ஸும் முடிவு செய்தனர். அவர்கள் ஜானின் நெருங்கிய நண்பன் பவுலை அழைத்து ஜானின் தாயின் கல்லறைக்கு அருகில் பிணப்பெட்டியை புதைக்க விரும்புவதாக கூறினர். ஆனால் பவுலுக்கு ஏதோ சந்தேகம் தோன்றியது. பிணப்பெட்டியை புதைக்கும் பணியை மேரியும் ஜேம்ஸும் மற்றவர்களிடம் ஒப்படைத்து திரும்பினர். அவர்கள் பணம் கொடுத்து கல்லறை தோண்டுபவனான பெனடிக்டிடம் வேலையை விரைவாக முடிக்கச் சொன்னார்கள். அப்போது பெனடிக்டின் மருமகள் லிசா கல்லறைக்கு வந்தாள். தனியாக ஒரு பிணப்பெட்டி கிடப்பதை அவள் கவனித்தாள். திடீரென அவளது நாய் பிரவுனி கடுமையாக குரைத்தது. லிசா கவனித்த போது பிணப்பெட்டியிலிருந்து ஒரு மங்கலான ஒலி. அம்மா, இதற்குள் ஏதோ அசைகிறது என்று லிசா கத்தினாள். பெனடிக்ட் முதலில் தயாராக இல்லை, ஆனால் அவனும் ஒலியை கேட்டான். பிணப்பெட்டியிலிருந்து மெல்லிய தட்டல் ஒலி, உதவுங்கள் என்று ஒரு முணுமுணுப்பு. பெனடிக்டும் அவனது நண்பர்களும் விரைவாக பிணப்பெட்டியை திறந்தனர். அங்கே ஜான் உயிருடன், பயந்து, பலவீனமாக, ஆனால் உயிருடன். லிசா அவனை ஆறுதல் படுத்தினாள். ஜான் மெல்ல கூறினான், யாரிடமும் சொல்லாதீர்கள். மேரி என்னை கொல்ல முயற்சித்தாள். நான் உயிருடன் இருப்பது அவளுக்கு தெரிந்தால் மீண்டும் முயற்சிப்பாள். பெனடிக்ட் லிசாவை பார்த்து, உன்னை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்தான். லிசா ஜானை உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு அவனை தனது உறவினராக அறிமுகப்படுத்தி, இவன் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டான் என்று கூறினாள். ஜானுக்கு கடுமையான நீரிழப்பு இருந்தது, ஆனால் அவனை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இரவு ஜான் தூக்கத்தில் அழுது மேரி என்று முணுமுணுப்பதை லிசா கவனித்தாள். உன் ரகசியம் பாதுகாப்பாக உள்ளது, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று அவனை ஆறுதல் படுத்தினாள். மறுநாள் காலை ஜான் சற்று பலம் திரும்பினான். லிசாவிடம் தனது நண்பன் பவுலை அழைக்கச் சொன்னான். லிசா அழைத்து, ஜான் உயிருடன் இருக்கிறான் என்று கூறியபோது பவுல் அதிர்ந்து, நான் இப்போது வருகிறேன் என்று கூறினான். ஜானுக்கு ஆறுதலாக இருந்தது. இனி மேரியின் உண்மையான முகத்தை உலகிற்கு முன் கொண்டு வர வேண்டும். மருத்துவமனையில் ஜான் மேரியை பற்றி நினைத்தான். அவள் ஒரு ஃபேஷன் டிசைனராக இருந்தால், அழகும் கவர்ச்சியும் கொண்டு ஜானை திருமணம் வரை கொண்டு வந்தவள். ஆனால் அவளது நோக்கம் வேறு. பல ஆண்டுகளுக்கு முன்பு மேரி ஜானின் நிறுவனத்தில் ஒரு திட்டத்திற்காக வந்தபோது ஜானின் தந்தை ஜோசப்பின் புகைப்படத்தை பார்த்தாள். அந்த முகம் அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஜோசப் தனது வாழ்க்கையை அழித்தவன். அன்று மேரி முடிவு செய்தாள்,
ஜோசப்பின் மகன் ஜானை பயன்படுத்தி பழிவாங்க வேண்டும். மேரி ஜானை அணுகி தனது துயர அனுபவங்களைப் பற்றி இரக்கம் தூண்டும் கதைகளைச் சொன்னாள். ஒரு பிரபல தொழிலதிபர் தனது இளமையில் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறினாள். ஜான் அவளை பரிதாபத்துடன் பார்த்து அவளை பாதுகாக்க முடிவு செய்தான். அவர்கள் திருமணம் செய்தனர். ஆனால் ஜோசப்பின் மரணத்திற்கு பிறகு மேரியின் நடத்தை மாறியது. அவள் குளிர்மையாகி இரவு தாமதமாக வீடு திரும்பினாள். ஜான் பேச முயற்சித்தபோது இது ஒரு கட்டம் மாறிவிடும் என்று மட்டும் கூறினாள். உண்மையில் மேரி ஜேம்ஸுடன் ஒரு உறவை தொடங்கியிருந்தாள். அவள் ஜானுக்கு விஷம் கொடுத்து கொல்ல முடிவு செய்தாள். ஒரு இரவு அவள் ஒரு காதல் இரவு உணவு ஏற்பாடு செய்து மதுவில் விஷம் கலந்தாள். ஜான் அதை குடித்து மயங்கினான். மேரி அவன் இறந்துவிட்டதாக நினைத்தாள். ஆனால் விஷம் அவனை மரத்துப் போக செய்திருந்தாலும் கொல்லவில்லை. அவனது புழுதி சடங்குகளின் போது ஜான் பிணப்பெட்டிக்குள் விழித்து மேரியின் கொடூரத்தை உணர்ந்தான். லிசாவின் மற்றும் பெனடிக்டின் உதவியுடன் ஜான் தப்பினான். மருத்துவமனையில் லிசா ஜானிடம் உன் உடல் ஏன் மரத்து போனது என்று கேட்டாள். ஜான் கூறினான், ஒரு விஷமாக இருக்கலாம், எல்லாம் தெரிந்திருந்தாலும் அசைய முடியவில்லை. லிசா கூறினாள், ஒரு நரம்பு விஷமோ மயக்க மருந்தோ இருக்கலாம், உன் நண்பனை அழைப்போம். பவுல் வந்தபோது ஜானின் நிலையைக் கண்டு அதிர்ந்தான். உன் நிறுவனத்தை நான் பொறுப்பேற்கிறேன், எல்லோரும் நீ இறந்து விட்டதாக நினைக்கட்டும், மேரியை பிடிக்க வேண்டும் என்று பவுல் கூறினான். ஜான், லிசா, பவுல் ஆகியோர் ஒரு திட்டம் தீட்டினர். மனோதத்துவ நிபுணரான லிசா மேரியை அழைத்து, உன் ரகசியம் எனக்கு தெரியும், ஜானை உயிருடன் பிணப்பெட்டியில் அடைத்தாய். எங்களுக்கு பணம் வேண்டும், இல்லையெனில் எல்லாவற்றையும் வெளியே சொல்வோம் என்று கூறினாள். மேரி அதிர்ந்தாள். ஆனால் லிசா ஒரு இடத்திற்கு வரச் சொல்லி ஜேம்ஸையும் அழைத்து வருமாறு கேட்டுக்கொண்டாள். பவுல் ஒரு காவல் நண்பனை அழைத்தான். ஜானின் தந்தையின் பழைய சக ஊழியரான ஒரு அதிகாரி. அவர்கள் ஜானின் பழைய வீட்டில் கேமராக்கள் மற்றும் ரெக்கார்டர்களை பொருத்தினர். மேரியும் ஜேம்ஸும் வந்தனர். லிசா கூறினாள், உன் கதை எனக்கு தெரியும் மேரி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதை அனாதை இல்லத்தில் விட்டாய். ஜோசப்பிடம் பழிவாங்குவதற்காக ஜானை திருமணம் செய்தாய். மேரி அதிர்ந்து, உனக்கு எப்படி என்று கேட்டாள். அவள் இறுதியாக உடைந்து எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டாள். ஜோசப் என் வாழ்க்கையை அழித்தான். ஜான் அவனது மகன், அவனை நான் தண்டித்தேன். நான் விஷம் கொடுத்தேன், ஆனால் அவன் உயிருடன். ஜான் அப்போது அறைக்குள் நுழைந்தான். மேரி பயத்தில் நடுங்கினாள். காவல் அதிகாரி வெளியே வந்து, மேரி, நீ கைது செய்யப்படுகிறாய், கொலை முயற்சிக்காக. ஜேம்ஸையும் கைது செய்தனர். மேரி அழுது, ஜோசப், உன்னால் என் வாழ்க்கை அழிந்தது என்று கூறினாள். ஜான் அதிர்ச்சியில் இருந்தான். லிசா அவனை ஆறுதல் படுத்தினாள். மாதங்கள் கழித்து ஜான் லிசாவின் உதவியுடன் மனோதத்துவ சிகிச்சை மூலம் மீண்டு வந்தான். லிசா அவனை ஒரு அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் சென்றாள். அங்கு மேரியின் மகன் ஜோசியை சந்தித்தான். ஜான் அனாதை இல்லத்திற்கு உதவி செய்ய தொடங்கி புதிய இலக்கை கண்டறிந்தான். 1 வருடம் கழித்து ஜான் லிசாவிடம் தனது காதலை வெளிப்படுத்தினான். ஒரு மோதிரத்துடன், உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக விரும்புகிறேன் என்று கூறினான். லிசா சிரித்து, உன் மோதிரப்பெட்டியை நான் முன்பே பார்த்துவிட்டேன், நீ மிகவும் மெதுவாக இருக்கிறாய் என்று கூறினாள். அவர்கள் ஒன்றாக சிரித்து புதிய வாழ்க்கையை தொடங்கினர். ஜான் கூறினான், எனக்கு எப்போதும் என் மனோதத்துவ நிபுணர் வேண்டும். லிசா சிரித்து, உன் பொருட்களை சற்று நிறுத்து என்று கூறினாள். இந்த கதையை இப்படி முடிப்போம். ஜான் லிசாவுடன் இணைந்து அனாதை இல்லத்தில் குழந்தைகளுக்காக பணியாற்றி வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கண்டறிந்தான்.